ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை, வெஜ் பிரியாணி, ப்ளைன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இப்போது வெஜ் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஆல் ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். 3 பச்சை மிளகா, ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக முதல்லையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரையும் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா காயணும். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு ஆயில் நல்லா காயணும். காஞ்சால் தான் நல்லா வரும். இல்லைன்னா அதில் போட்டிருக்கேன் மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்த உடனே அடுத்த பேட்ச் போட்டு அதே மாதிரி மொத்த காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் காலிஃப்ளவரும் ஃப்ரை ஆகுது. பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போது
இப்போது 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா காயெல்லாம் வதங்கிடுச்சு. மீல் மேக்கரையும் போட்டுக்கலாம். ஒரு கட்டு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக டம் போடும்போது மிச்சம் புதினாவை மேலே தூவி மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 3 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது 1.25 கிலோ இருக்கும். மொத்தம் இப்போது காய்கறியில் செய்கிறதால 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். மொத்தம் நான் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 9 டம்ளர் ஊற்றிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். இதே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணினா 5 டம்ளருக்கு 10 ஆகும். நான் 9 டம்ளர் ஊற்றிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்களும் செய்யும்போது 1 டம்ளர் லெஸ் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் அரை லெமன் பிழிஞ்சிட்டேன். இப்போது மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போது வெஜ்ஜு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ப்ளைன் சால்னா செஞ்சுக்கலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது 3 ப்ராசஸில் செய்யணும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு நல்லாயிருக்கும். முதல்ல ஆயில் விட்டுட்டு சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் சேர்த்துட்டு 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு உப்பு போட்டு வதக்கிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதி வந்துடுச்சு. நான் அரிசியை பாஸ்மதி அரிசியை 1/2 hour கழுவிட்டு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது 1.25 கிலோ இருக்கும் அரிசி.
நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொதி வந்த உடனே சிம்மில் வச்சிடலாம். வெஜ்ஜு சால்னாக்கு ஆனியன் நல்லா வதங்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 3 தக்காளி பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கீரிட்டு சேருங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். மூடி போட்டு வச்சா நல்லா வதங்கிடும். இந்த பக்கம் பிரியாணி திறந்து பார்க்கலாம். இப்போது சாதம்லாம் கொஞ்சம் வெந்து மேலே வந்திருக்கு. இப்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ சிம்மில் வச்சிடலாம். சால்னாக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் சேர்க்க போகிறேன். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அது மட்டும் போதும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாகவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 1/2 மூடி தேங்காய்க்கு 1.5 டீஸ்பூன் கடலை மாவு கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு பிரியாணி. இப்போது தம் போட்டுடலாம். மிச்சம் இருக்க புதினாவை சேர்த்துட்டு தூவிட்டு மேலே தம் போட்டு வச்சிடலாம். நான் ஏற்கனவே தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அது மேலே டம் போட்டுடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சு டம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ப்ளைன் சால்னாக்கு நான் 1/2 மூடி தேங்காவை அரைச்சி சேர்க்க போகிறேன். அதனால் 1.5 டீஸ்பூனு கடலை மாவு நல்லா கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய்க்கு 1.5 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போது கரைச்சி சேர்த்துட்டேன். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், மூடி வச்சிடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா கடலை மாவு திக்னஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் 1/2 மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன் கரெக்டாக. அதை ஊற்றிக்கலாம். இந்த ப்ளைன் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.
இப்போ பிரியாணி ரெடி. நல்லா பூ மாதிரி விரிஞ்சு மேலே வந்திருக்கு. அரிசி எல்லாம் சாப்பாடெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இப்போது சர்வ் பண்ணிடலாம். சால்னாவும் ரெடி. லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி இதை மட்டும் தூவிட்டு இறக்கிடலாம். சால்னாவும் ரெடி. புதினா சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரஃபுல்லாக நல்லாயிருக்கும். புதினா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போது எல்லாம் ரெடி. சர்வ் பண்ணிடலாம் பிரியாணி. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு, எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். Thank you.